ஹலோ விவர்ஸ் அண்ட் மை டியர் சப்ஸ்கிரைபர், வெல்கம் டு GTFU. நான் உங்கள் பரணி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டிகோ ஏர்லைன்ஸ் மற்றும் ஆக்சிஸ் பேங்க் ரெண்டு பேரும் கோபிராண்ட் பண்ணி இணைஞ்சு லான்ச் பண்ணிற கார்டு தான் இண்டிகோ ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு. இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, ஸ்வைப் பண்ணுங்க, அப்புறம் சம்பாதிங்க, ஏர்ன் பண்ணுங்க, அப்புறம் ஃப்ளை பண்ணுங்க, அதாவது பறந்து போங்க, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ரீசெண்டாக 1 மந்த் தான் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபே வேரியன்ட். இது ஒரு என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா விசா சிக்னேச்சர் ப்ரீமியம் கிரெடிட் கார்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ட்ரி லெவலுக்கு மேலே, அதாவது மிட் ரேஞ்சுன்னு சொல்லலாம், கொஞ்சம் ப்ரீமியம்னு கார்டு. ஸோ இந்த கார்டு பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டு பற்றி பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டோட டைப் அண்ட் தென் ரிவர்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏர்லைன் கோ பிராண்டட் கார்டு, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அண்ட் தென் டிராவல் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த ரிவார்ட் கரன்சி பார்த்தீங்கன்னா இவங்க இண்டிகோ ப்ளூ சிப்ஸ்னு கொடுக்குறாங்க. அதை வச்சு ரெடீம் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. கார்டு வாங்குறது உண்டான தகுதி பார்த்தீங்கன்னா வயசு 18லேருந்து 70 இருக்கணும். நீங்கள் ஒரு இந்திய பிரஜையாக இருக்கணும். உங்களுக்கு டீசென்டான இன்கம் 20,000 30,000 அப்படின்னா கூட இந்த கார்டு உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஈவன் உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்கில் உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த கார்டு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஈவன் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கிடைக்க சான்ஸ் இருக்குது. உங்கள் சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 700க்கு மேலே இருக்கணும். ஸோ நார்மலாக நீங்கள் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் அந்த ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 799 + GST. ஸோ எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது இந்த ஃபீஸ். ஸோ வெல்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 1,200 மதிப்புள்ள ப்ளூ சிப் வவுச்சர் கொடுக்குறாங்க. இந்த ப்ளூ சிப் வவுச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த வவுச்சர் உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைனா கிடையாது. ஓகே, இது வந்து இண்டிகோ ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்க்கு மட்டும் தான் ரெடீம் பண்ண முடியும், மற்ற இடத்துலலாம் அதை ரெடீம் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூபே கார்டு. ஓகே, அதனால் யூபிஐ எனேபிள்டு கார்டு, விசா கார்டு இருக்குது. அந்த ப்ரீமியம் கார்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நான் சொல்லியிருந்தேன். ஸோ யூபிஐ சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரூபே கார்டுன்றதால் நம்மளுக்கு யூபிஐ சப்போர்ட் இருக்குது. அதனால் நம்ம வந்து யூபிஐ ஆப் கூட, அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேஸ்அப் இதுக்குள்ள நம்ம பைண்ட் பண்ணி எங்கே வேணாலும் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ். இவங்க வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு குவார்ட்டருக்கும். ஓகே, மொத்தம் வருஷத்துக்கு 4 லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கும், அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு 50,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணால் தான் மார்ச் ஏப்ரல் மேல அந்த ஒரு லான்ச் அக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இது டூ மச். ஓகேங்களா, ஸோ நான் ஆனுவல் ஃபீஸும் பே பண்ணுறேன், லான்ச் அக்சஸ்க்கும் எனக்கு வந்து கண்டிஷன் வைக்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் இந்த கார்டில் உடன்பாடு இல்லை, நான் இப்போயே சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸ் கூட இந்த கார்டில் கிடையாது. ஓகே, நீங்களே பார்க்குறீங்க, கஷ்டப்பட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போடுறோம். அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அந்த வீடியோட முடிவில் பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3 ப்ளூ சிப்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஸோ அது இண்டிகோட வெப்சைட்டில் இல்லை ஆப்பில். ஓகேங்களா, ஸோ இது மேஜராக இண்டிகோ ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இல்லை, அப்போ இண்டிகோ ஆப்பில் தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ சிப் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போதும். நீங்கள் வந்து டைனிங் சாப்பிட்றப்பையும் அண்ட் தென் கிராசரி ஸ்பெண்ட்ஸ் பண்ணுறப்ப, மளிகை சாமான் வாங்குறப்ப உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 1 ப்ளூ சிப் கொடுக்குறாங்க ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது. அதர் எலிஜிபிள் ஸ்பெண்ட்ஸ் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், நாட் எலிஜிபிள் ஸ்பெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ யூட்டிலிட்டி சர்வீசஸ், டெலிகாமு, ஃபியூலு, ஜுவல்லரிஸ், அதாவது நகை வாங்க போனீங்களாலும் சரி, இன்சூரன்ஸ் பே பண்ணாலும் சரி, அந்த முக்கியமாக பாருங்கள் இன்சூரன்ஸ், எஜுகேஷன் சர்வீஸ்க்குலாம் உங்களுக்கு இங்கே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து எனக்கு நிஜமாகவே கஷ்டமாக இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கில் இது வந்து எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஆக்சிஸ் பேங்க்கில் இது ஒரு பெரிய குறையாவே நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ரெண்ட் பேமெண்ட் இதெல்லாம் ஓகே ஃபைன், பட் எஜுகேஷன், இன்சூரன்ஸ் அண்ட் தென் யூட்டிலிட்டி சர்வீசஸ், டெலிகாமுக்குலாம் நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், அது ஏன் கொடுக்க மாட்டீங்க? நான் எல்லா வீடியோவில் இது கேட்டுருக்கேன். அந்தன்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் பார்த்தீங்களா, அதுக்கும் ஒரு கேப் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு 750க்கு மேலே இண்டிகோ ப்ளூ சிப் பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் யூபிஐக்கு வந்து என்ன தான் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம், ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஈவன் மைல்ஸ்டோன் பெனிஃபிட்லையும் எலிஜிபிள் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை ஸ்வைப் பண்ணி பேமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரெடிமிஷன். ஸோ ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டும், அதாவது ஒவ்வொரு ப்ளூ சிப்பும் இவங்க வந்து 0.80 பைசாலேருந்து ₹1 கால்குலேட் பண்ணுறாங்க. ₹1 தான் இப்போத்தி ரீசெண்ட் டேஸ்ல இது ₹1 தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 1 ப்ளூ சிப் ஈக்குவல் ₹1. ஓகே, ஸோ அப்போ இண்டிகோ வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 1000 ப்ளூ சிப்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அப்படியே நீங்கள் ₹1000 மைனஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் டிக்கெட் வந்து இப்போ ₹10,000 வருதுன்னா ₹1000 மைனஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது எந்த விதமான ரெடம்ஷன் ஃபீஸும் கிடையாது மற்ற கார்டில் இருக்க மாதிரி. அந்த ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம் அவங்களுடைய இண்டிகோ ஃப்ளைட் புக்கிங் ஆப்ஸில். ஓகே, ஸோ நீங்கள் கேஷாவோ வவுச்சராவோ ரெடீம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அந்த ப்ளூ சிப்ஸ் பாயிண்ட்ஸை ஒன்லி ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுவும் இண்டிகோ ஆப்பில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட். நீங்கள் ஒரு வருஷமும் 1.5 லட்சத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1,200 மதிப்புள்ள ப்ளூ சிப்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு அடிஷனலாக 1,200 ப்ளூ சிப்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 2,400 ப்ளூ சிப்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ₹10,000 ஃப்ளைட் டிக்கெட் வருதுன்னா ₹2,400 மைனஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைனிங் பெனிஃபிட். இவங்க வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து அதான் இங்கே சொல்லியிருந்தல
நீங்கள் எங்கே போயிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டாலும் சரி அந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து 2 ப்ளூ சிப்ஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஈவன் ஸோ அக்கேஷனலாக ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டேனர் கூட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்னர் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு அடிக்கடிக்கு வரும். அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பீரியட், அதாவது பில்லிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. மினிமம் 20 நாள், மேக்ஸிமம் 50 நாள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி நீங்கள் வந்து வாங்குறீங்க, ஜனவரி 1லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறத ஓகே பிப்ரவரி 1ஆம் தேதி பில்லாக ஜென்ரேட் ஆகும். அதுலேருந்து உங்களுக்கு 20 நாள் டைம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ 1ஆம் தேதியில 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, அந்த 10,000 1ஆம் தேதி பில்ல ஜென்ரேட் ஆகும். அது 20ஆம் தேதிக்குள்ள அந்த 10,000 நீங்கள் கட்டிடணும். ஓகே, ஸோ அதை தாங்க சொல்கிறாங்க மினிமம் 20 டேஸ். ஸோ நீங்கள் வந்து 29ஆம் தேதி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 நாள் தான் டைம். ஸோ 1ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 50 நாள் தான் டைம். அதுதான் எங்கள் கால்குலேஷன். ஓகே, ஸோ 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஸ் சார்ஜஸ் அந்த நீங்கள் பாருங்கள் லேட் பேமெண்ட் ஃபீஸ்லாம் போடுவாங்க. இப்போ பாருங்கள் ஃபினான்ஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கட்டாத விட்டுட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஸோ பாருங்கள் 3.7% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதே வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 55.55%. அதாவது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 550 ரூபாய்க்கு மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து ரஃப் கால்குலேஷன் தான். இதே நீங்கள் வந்து மாதம் கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் உண்டான ஜிஎஸ்டியில் நீங்கள் பேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட் பேமெண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 12.5% சார்ஜஸ் பண்ணுறாங்க அவுட்ஸ்டாண்டிங்கில். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 750 ரூபா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, இந்த மாதம் கட்டலனா உங்களுக்கு 750 ரூபா லேட் பேமெண்ட் ஃபீஸே போடுவாங்க. 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அதுக்கு 1000 ரூபா கூட போடலாம். 10,000க்கு மேலே போச்சுன்னா 1200. ஸோ அது போல இருக்குது. ஸோ லேட் பேமெண்ட் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க, இன்ட்ரெஸ்ட் உண்டான ஜிஎஸ்டி, லேட் பேமெண்ட் ஃபீஸ். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மாதம் கட்டாம விட்டுனா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஸோ மோசமான விஷயங்க அது. ஸோ கரெக்ட் டைம் கட்டினா எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ராவல் சார்ஜஸ். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி, அதாவது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கேஷ் வித்ரா பண்ணிங்கன்னா ஏடிஎம்ல 2.5% ஆர் மினிமம் 500 ரூபா பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு ஏடிஎம்ல இந்த கிரெடிட் கார்டை வச்சு ஒரு 2000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு 500 ரூபாய் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாத டே 1லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால ஏடிஎம்ல போயிட்டு எப்பவுமே பைசா எடுக்காதீங்க, அது தவறான செயல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ் பிஹேவியர். இவங்க 1% ஃபியூல் சர்சார்ஜ் பிஹேவியர் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 400 ரூபாய் இருக்கணும், மேக்ஸிமம் 4000. ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும். 4000 ரூபாய் மேலே பண்ணாலும் சரி, 400 ரூபாய் கீழே பண்ணாலும் சரி, உங்களுக்கு சர்சார்ஜ் பிஹேவியர் கிடையாது. அதுவும் ஒரு மாதத்துக்கு 400 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பிஹேவியர் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபாரின் கரன்சி மார்க்அப். இப்போ பாருங்க 3.5% நீங்கள் ஃபாரின்ல போய் டிரான்சாக்ஷன் பண்ணால் சார்ஜஸ் போடுறாங்க. 100 ரூபாய்க்கு 3 ரூபா 50 பைசா ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் அதிகம் தான். இந்த கார்டு யூஸ் பண்ணி ஃபாரின்ல டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணுறேங்க. ஸோ ஃபியூல் சர்சார்ஜ் பிஹேவியர் இருக்கும். அந்த இந்த கார்டு யூஸ் பண்ணி ஃபாரின்ல டிரான்சாக்ஷன் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ஃபாரின் போகிறதுக்கு தனி கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் தென் டெபிட் கார்ட்ஸே இருக்குது. நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்க, அந்த கார்டு யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபாரின்ல டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ 1%, 0.5% இல்லை 0 ஃபாரின் மார்க்அப் அந்த கார்டெலாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபியூல் சர்சார்ஜ் பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா? யாரெல்லாம் பெட்ரோல் ஒரு 3000 4000க்கு மேலே போடுறீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஃபியூலுக்கு தனி கிரெடிட் கார்டு இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ நிறைய கிரெடிட் கார்டு அந்த நிறைய பெட்ரோல் பங்க் கூட கோபரன் பண்ண கார்ட்ஸ் நிறையவே நம்ம சேனலில் வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் போய் நம்ம சேனல் பேஜ் பாருங்கள், இல்லை மேலே லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். இந்த கார்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் டேப் பண்ணி பே பண்ணவே போதும். அதாவது டேப் மீன்ஸ் பாஸ் மிஷின் இருக்கும், ஸ்வைப் மிஷின் இருக்குல்ல, அது மேலே வச்சு எடுத்தாவது அப் டு 5000 வரைக்கும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசேபிள் பண்ணி வச்சது பெஸ்ட்டு. கார்டு தொலைஞ்சாவோ இல்லை வீட்டில் யாரும் எடுத்து போயிட்டு ஃப்ராடல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஓகே, பின் இல்லாமல் அழகாக போயிட்டே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த கார்டு யாருக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் இண்டிகோ ஃப்ளையர்ஸ். ஸோ இண்டிகோ ஃப்ளைட்டை புக் பண்ணி யார் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்களோ, அப்புறம் பட்ஜெட் ட்ராவலர். ஸோ இண்டிகோ மீன்ஸ் பட்ஜெட்டான ஒரு ஏர்லைன். ஸோ அதனால் பட்ஜெட் ட்ராவல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூபிஐ ஸ்பெண்டருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கார்டு ஓகே ஃபைன், நீங்கள் வாங்கலாம். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா யாராருக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, அப்ராடு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, கேஷ்பேக்ஸ் எனக்கு அதிகமாக வேணுன்றவங்களுக்கு, அப்புறம் ப்ரீமியம் லைஃப் ஸ்டைல், அதாவது பார்த்தீங்கன்னா ஷாப் பண்ணுவாங்கல்ல, அதிகமாக ஷாப் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த கார்டு செட் ஆகாது. ஒன்லி ஃபார் இண்டிகோ லவ்வர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த கார்டு எனக்கு யாருக்கும் செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, இந்த கார்டு பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு பார்க்குறீங்க, கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் வீடியோ போடுறோம். அதனால் லைக்கோ, கமெண்டோ, சப்ஸ்கிரைபோ, ஷேரோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள், அதில் உங்களுக்கு அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதை பற்றி உங்களுக்கு டேட்டாஸ் என்ன வேணா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தனி வீடியோ போட பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.